அனைத்து போர்களுக்கும் தாய், தர்ம யுத்தம் என்று வர்ணிக்கப்பட்ட குருக்ஷேத்திர போரின் போது யாராலும் நடுநிலை வகிக்க முடியவில்லை. நீங்கள் கௌரவர் பக்கம் அல்லது பாண்டவர் பக்கம் இருக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான மன்னர்கள் இருபுறமும் தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினர். பெரும் படையாக இருந்த மகதத்தின் ஜராசந்தன் இறந்துவிட்டதால் அவனுடைய பேரன்கள் பிரிந்தனர். மகதர்களில் பெரும்பாலோர் கௌரவர் பக்கம் சேர்ந்தனர். அவர்களில் சிலர் பாண்டவர் பக்கம் சேர்ந்தனர். ஏறக்குறைய முழு ஆரியவர்த்தாவும் பக்கபலமாக இருந்தது. உடுப்பியின் ராஜா ஒருவர் மட்டுமே நடுநிலையாக இருக்கத் தேர்ந்தெடுத்தார். உடுப்பி அரசன் இருதரப்புக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தான். போர் 18 நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். கேட்டரிங் நிர்வாகம் செய்வது சவாலாக இருந்தது. அதே எண்ணிக்கையிலான நபர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சமைத்தால் நிறைய உணவு வீணாகிவிடும். நீங்கள் குறைவாக சமைத்து வீரர்களுக்கு போதுமான உணவு இல்லை என்றால் அதுவும் நன்றாக இருக்காது. ஆனால் உடுப்பி அரசர் சிறப்பாக பணியாற்றினார். ஆச்சரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் சமைத்தபோது அனைத்து வீரர்களுக்கும் உணவு போதுமானதாக இருந்தது. எந்த உணவையும் வீணாக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாததால் சரியான அளவு உணவை எப்படி சமைக்க முடிந்தது என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கணக்கு எடுக்கும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகியிருக்கும். நிச்சயமாக அந்த நாளில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று உணவு வழங்குபவருக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மீதமுள்ள வீரர்களுக்கு தேவையான உணவை அவர் சரியாக சமைத்தார். இதை எப்படி சமாளித்தார் என்று உடுப்பி ராஜாவிடம் ஒருவர் கேட்டபோது, ஒவ்வொரு நாளும் இரவில் கிருஷ்ணர் வேக வைத்த வேர்க்கடலையை விரும்பி சாப்பிடுவார். நான் அவற்றை தோலுரித்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன். அவர் ஒரு சில வேர்க்கடலைகளை சாப்பிடுகிறார். அவர் சாப்பிட்ட பிறகு அவர் எவ்வளவு சாப்பிட்டார் என்று பார்க்க எண்ணுகிறேன். அவர் 10 வேர்க்கடலை சாப்பிட்டிருந்தால் நாளை 10,000 பேர் இறந்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே நாளைய உணவை 10,000 பேருக்கு குறைவாகவே சமைப்பேன். தினமும் இந்த வேர்க்கடலையை எண்ணி அதற்கேற்ப சமைக்கிறேன். இந்த கதையில் கிருஷ்ணாவின் இக்கட்டான நிலையும் ஒன்றுதான். ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்து நடுவில் இன்னும் ஆட்டம் போட வேண்டும். மக்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை அறிய விரும்புகிறார்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஏன் அறியக்கூடாது என்பதற்கான காரணம், நாளை என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் இன்று பங்கேற்க மாட்டீர்கள். நீங்கள் நாளை இறக்கப் போகிறீர்கள் என்று உங்களிடம் சொன்னால், நான் எப்படியும் இறக்கப் போகிறேன் என்றால் நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? நான் ஏன் வேலைக்குப் போக வேண்டும்? இதுதான் நீங்கள் இருக்கும் மனநிலை. கிருஷ்ணர் அப்படி இல்லை. அவருக்கு நாளை தெரியும். ஆனால் இன்றும் அவர் முழுமையாக பங்கேற்கிறார். நீங்கள் எப்படியும் செயலை செய்ய வேண்டும். அதை நன்றாக செய்வது நல்லது.